ஹே காய்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்காக ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் நம்ம நேற்றுக்கே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போது டிஸ்கஷனாக 4 ஆப்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இஸ் அப்பாயிண்டட் பை, புரியுதா? தலைமை கணக்கு தணிக்கையாளர் நியமிப்பது யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதா? யார் அப்படின்னா யார்? புரியுதா? ஆப்ஷன் ஏல உள்ளது தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏல உள்ள பிரசிடெண்ட் அப்படிங்கிறவர் தான். பிரசிடெண்ட் குடியரசுத் தலைவர் இல்லைனா ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? குடியரசுத் தலைவர் இல்லைனா ஜனாதிபதி அப்படிங்கிறத சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் ஏ. புரியுதா? அதோட எக்ஸ்ட்ரா டேட்டாவும் பார்த்துடலாம். புரியுதா? சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஆர்டிக்கல் என்ன சார் அப்படின்னா, ஆர்டிக்கல் என்ன வரும் அப்படின்னா 148 to 151 வரைக்கும் சொல்லக்கூடியது தான் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய. சிஏஜி அவங்களோட டென்யூர் பீரியட், அவங்களோட பதவிக்காலம் எவ்வளோ சார் அப்படின்னா 6 years, 6 வருடங்கள் தான் அவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதில். புரியுதா? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ரீசெண்டாக புது சிஏஜி அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? புது அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜிசி முர்மு, கிரிஷி சந்திர முர்மு அப்படிங்கிற அவர்கள் இருந்தாங்க. தற்போது யார் இருக்கா அப்படின்னா சஞ்சய் மூர்த்தி, அவங்க புதுசாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அதிலே பாருங்கள் என்ன சார் அப்படின்னா, அந்த பி துணை ஜனாதிபதி அப்படின்னு இருக்கா, வைஸ் பிரசிடென்ட் இருக்கா. வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 63. புரியுதா? துணை ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா அப்படிங்கிறத தலைவர், அதாவது ராஜ்யசபாவுக்கு ஸ்பீக்கர். புரியுதா? ராஜ்யசபா அவையை வழிநடத்தக்கூடியவர் தான் ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் யாராக இருப்பான் அப்படின்னா துணை ஜனாதிபதியாக தான் இருப்பாங்க. அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னா 64. என்ன சார் அப்படின்னா, என்ன சார் 64 அப்படி சொல்லுது அப்படின்னா, யார் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவோட தலைவர், ஸ்பீக்கராக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சாரி, ஸ்பீக்கர் சொல்ல முடியாது, சேர்மேன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அதை தான் சொல்லக்கூடியது. இதுக்கு ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கூற்று மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஷோ பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ்லையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? Which of the following is the stated Constitution of India? President shall not be a member of either house of the Parliament. President shall consist of President and Parliament shall consist of President and 2 houses கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எது சரியான கூற்று அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதா? தமிழ்லையும் பாருங்கள். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக இருக்க மாட்டார்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? குடியரசுத் தலைவர் 2 அவைகளிலும் உறுப்பினராக இருக்க மாட்டார் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகள் கொண்ட ஒரு அங்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் என்னது சரியானது தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பியில் உள்ளது தான். புரியுதா? ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. என்ன சார் அப்படிங்கிறத அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. 1 and 2. புரியுதா? குடியரசுத் தலைவருங்கிறவர் எப்படி இருப்பார் என்னதுன்னா, அவர் எந்த ஹவுஸ்லேயும் எந்த அவையிலையும் ஒரு உறுப்பினராக இருக்க மாட்டார். புரியுதா? ஆனால் லோக்சபா உறுப்பினராக என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி அவர்களுக்கு இருக்கணும். புரியுதா? எந்த லோக்சபா உறுப்பினராக என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதி தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம கான்ஸ்டியூஷனில். புரியுதா? வேறு என்னென்ன சார் அவரோட தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னா, அவர் 35 வயதை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 1. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும். புரியுதா? ஹீ மஸ்ட் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லோக்சபாவோட மெம்பர் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணுமோ அது இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஆர்டிக்கலில் என்ன சார் சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவரோட போட்டியிட தகுதிகள் எந்த ஆர்டிக்கலில் அதை டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 58. ஆர்டிக்கல் 58 தான் அவரோட தகுதிகளை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு எந்த மாதிரி முறை தேர்தல் அப்படின்னு நடக்கும் அப்படின்னா ஆர்டிக்கல், அதாவது மறைமுக தேர்தல் மூலியமாக தான் நடக்கும். குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன சார் அப்படின்னா ஆர்டிக்கல் 54 தான் குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறைகளை பற்றி சொல்லக்கூடிய இது. புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படிங்கிறது, இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? அண்ணா சாண்டி, விஜயலட்சுமி பண்டிட்,
இந்திரா காந்தி, ஃபாத்திமா பிவி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யார் சார் அப்படின்னா யார்? ஆப்ஷன் டியில் உள்ள ஃபாத்திமா பிவி அப்படிங்கிறவங்க தான். புரியுதா? ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டோட ஃபீமேல் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா எதுக்கு மூலியமாக தொடங்கப்பட்டிருக்கோம்? 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்னு அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஒழுங்குமுறை சட்டம். அந்த ஒழுங்குமுறை சட்டம் படி தான் 1862 3 இடத்துல தொடங்கப்பட்டிருக்கும். புரியுதா? கல்கத்தா, பாம்பே, மதராஸ் அப்படிங்கிற பகுதிகளில் தொடங்கப்பட்டிருக்கும். புரியுதா? 1862 போடப்பட்டிருக்கும். புரியுதா? அதனால தான். புரியுதா? ஃபஸ்ட்டு ஜட்ஜி யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எலிஜா இம்ஃபே. எலிஜா இம்ஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். ஓகேதா? நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி அம்மை. புரியுதா? இந்திரா காந்தி அம்மை அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி அம்மை. இந்திரா காந்தி அம்மை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான பிரதமர். புரியுதா? அவங்க காலகட்டத்தில் தான் அதிகமான இந்த அரசியலமைப்பு, குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவோமா, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், மினி கான்ஸ்டியூஷன் அதுன்னு சொல்லுவோமா, அவங்க காலகட்டத்தில் தான் அரசியலமைப்பில் நிறைய திருத்தங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா அவங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் பிரதமராக இருந்திருப்பாங்க அப்படின்னா 1966 77 வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க. புரியுதா? 1966 77 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு யார் சார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட் அப்படிங்கிறவங்க என்ன சார் அப்படின்னா ஐநா சபையில் UN இருக்குது பார்த்திங்கன்னா, ஐநா, அதில் வந்து இந்தியன் சார்பாக பேசப்பட்ட முதல் பெண் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த அண்ணா சாண்டி அவங்க யார் சார் அப்படின்னா இங்கே கேட்டிருக்கிறது என்ன? உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண். இவங்க உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் அப்படிங்கிறது கேட்டோம்னா யாரை சொல்லணும் அப்படின்னா அண்ணா சாண்டி அப்படிங்கிறவரை சொல்லணும். புரியுதா? ஓகேவா? இப்போது தற்போது தலைமை நீதிபதியாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவங்க எத்தனாவது நீதிபதியாக? 51வது நீதிபதியாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னதாக DY சந்திரசூட் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். யார் இருந்திருப்பா? DY சந்திரசூட் அப்படிங்கிறவர் 50வது உச்சநீதிமன்ற நீதிபதியாக, மூத்த நீதிபதியாக இருந்திருப்பார். தற்போது 51வது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who presided over the joint session of parliament? பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடரை நடத்துபவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர்னா என்ன சார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். புரியுதா? கூட்டத்தொடர் ஜாயின்ட் செஷன் அப்படிங்கிறது லோக்சபா, ராஜ்யசபாங்கிற 2 அவைகள் இருக்கும் அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் பார்த்துருப்போம். லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிற 2 இது இருக்கும், அவைகள் பாராளுமன்றத்தில் இருக்கும். அந்த பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணும்போது 2 அவைகளையும் முட்டுக்கட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டத்தொடர் அப்படிங்கிறத கூட்டுவாங்க. புரியுதா? எப்பயுமே லோக்சபா, ராஜ்யசபாங்கிறது 2மே ஒரே நேரத்தில் கூடாது. புரியுதா? அந்த ஒரு சம்திங் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை, ஒரு மசோதா வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னா அப்போ நேரம் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து அமல்படுத்துவாங்க. இந்த ஜாயின்ட் செஷன் அப்படிங்கிறத நம்ம எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 108. புரியுதா? 108. புரியுதா? 108 ஆம்புலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 108 ஆம்புலன்ஸில் அவசரமாக போவாங்க. அதனால தான் கூட்டத்தொடர் அப்படிங்கிறத கூட்டத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஜாயின்ட் செஷன் கூட்டத்தொடர் அப்படிங்கிறத எந்த நாட்டிலேருந்து அப்படி பெறப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதா? கூட்டத்தொடர் அப்படிங்கிறத நடத்துபவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதா? கூட்டத்தொடரை நடத்துவது யார் அப்படின்னா ஆப்ஷன் சியில் உள்ள லோக்சபாவோட ஸ்பீக்கர், மக்களவையின் சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவையின் சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டத்தொடர் அப்படிங்கிறத வழி நடத்துவாங்க. புரியுதா? அதற்கு அழைப்பு விடுக்கிறவர் யார்? அதுதான் குடியரசுத் தலைவர். அழைப்பு விடுக்கிறவர் தான் குடியரசுத் தலைவர். கூட்டத்தை நடத்துபவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு 5th கொஸ்டின் பாருங்கள். ஆளுநர் அவசர சட்டத்தை இயற்றுவதற்கு எந்த சரத்தில் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னர் கேட்டிருக்காங்க. புரியுதா? கவர்னர். புரியுதா? பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் கூடாத பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க, கவர்னரும் தனித்தனியாக என்னது அவசர சட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இருக்குது. என்ன சார் பிரசிடெண்ட்டுக்குன்னா 123 1 2 3ன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் பவர், அவசர சட்டம் அப்படிங்கிறத போடுறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கவர்னருக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பியில் உள்ளது 213. நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது வந்து கவர்னரோட ஆர்டினன்ஸ் பவர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் உள்ளது தான்
13 அப்படிங்கிறது தான் இவரோட ஆர்டினன்ஸ் பவர் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சியில் உள்ள 152 என்ன சார் அப்படின்னா ஒரு மாநிலம் அப்படிங்கிறத ஒரு வரையறை டெஃபினிஷன் கொடுக்கும். புரியுதா? 52 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 52. அதே மாதிரி 152 அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்டை பற்றி டெஃபினிஷன் அப்படிங்கிறத வரையறை கொடுக்கக்கூடியது தான் 152 அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு, த டென்யூர் ஆஃப் ஜட்ஜ் இன் ஹைகோர்ட் கேன் பி ஆல்டர்ட் பை. உயர்நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலத்தை மாற்றும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரிடம் உள்ளதா, நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றத்தோட உள்ளதா, நெக்ஸ்ட்டு மத்திய அரசா, பாராளுமன்றம் திருத்த சட்டம் மூலமாக பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதா? உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு தனித்தனியாக ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரியுதா? அவங்க பதவிக்காலம் இவ்வளவு ஆண்டு தான் பதவிக்காலம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ், புரியுதா, ஓய்வு பெறும் வயது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா 62 வயது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படியே 65 வயது. புரியுதா? ஹைகோர்ட்டுக்கு 62 வயது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65, ஹைகோர்ட்டுக்கு 62 அப்படிங்கிறது. புரியுதா? இதுதான் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? உச்சநீதிமன்ற நீதிபதிகளை ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல, மாற்றும் அதிகாரம் அப்படிங்கிறத புரியுதா யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இருக்குது. புரியுதா? எந்த ஆர்டிக்கல் கீழே சார் அவர் மாற்றுவார் அப்படின்னா ட்ரிபிள் 2 ஆர்டிக்கல் 222 அந்த இதுக்கு கீழே தான் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டியில் உள்ளது தான். என்ன சார், பாராளுமன்றம் திருத்த சட்டத்தின் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகாரத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, த சேர்மன் ஆஃப் 13th ஃபினான்ஸ் கமிஷன் 13வது நிதி கமிஷனின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு, நிதி கமிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? ஆர்டிகல் 280 அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடியதில். இதில் என்ன கேட்டிருக்காங்க, 13வது நிதி கமிஷனின் தலைவர் அப்படிங்கிறத யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் சார் வருவா அப்படின்னா விஜய் கேல்கர்ங்கிறவர் தான் வருவார். ஃபஸ்ட்டு யார் சார் ஃபினான்ஸ் கமிஷனோட வந்திருப்பா அப்படின்னா கேசி நியோகி அப்படிங்கிறவர் வந்திருப்பார். புரியுதா? கேசி நியோகி அப்படிங்கிறது வந்திருப்பார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 13வது தலைவர் அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் விஜய் கேல்கருங்கிறவர். 14 யார் வந்திருப்பா அப்படின்னா ஒய்வி ரெட்டி அவர்கள் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15 எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். 15 யார் வந்திருப்பா அப்படின்னா என்கே சிங். யார் வந்திருப்பா? என்கே சிங் அவர்கள் வந்திருப்பாங்க. தற்போது 16th யார் வந்திருப்பா அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறது வந்திருப்பாங்க. தற்போது கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க ரீசெண்டாக விசிட் பண்ணி இங்கே உள்ள நிலவரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு போயிருப்பாங்க. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன் பியில் இருக்குல்ல ராஜமன்னார்னா என்ன சார் அப்படின்னா ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக போடப்பட்டது அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். புரியுதா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மத்திய மாநில உறவுகளுக்காக போடப்பட்ட கமிஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ராஜமன்னார் அப்படிங்கிறது PV ராஜமன்னார் தலைமையில் போடப்பட்டிருக்கோம். புரியுதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் 1969 DMK பீரியடில் போடப்பட்ட கமிஷன். புரியுதா? PV ராஜமன்னார் கமிஷன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு, த அமெண்ட்மெண்ட் த டீல்ஸ் வித் த லிமிட் த சைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அமைச்சரவையின் அளவை வரையறுப்பது எந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம்? புரியுதா? எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் உள்ளது தான். 91வது சட்ட திருத்தம் 2003. 91வது சட்ட திருத்தம் 2003 காலகட்டத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போடப்பட்டிருப்பாங்க. அமைச்சரவை அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அவங்க இந்த சட்டமன்ற பேரவையோட தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 15% மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உண்டான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னா எதுனா அப்படின்னா 2003 போடப்பட்ட 91வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தான்.
புரியுதா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் 86வது சட்ட திருத்தம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் புரியுதா எதற்காக போடப்பட்டது? 2002 போடப்பட்டிருக்கும். கல்விக்காக போடப்பட்டிருப்பாங்க. 6 முதல் 14 வயது வரைக்குள்ள குழந்தைகள் வந்து பெற்றோரின் பேரில் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் விச் ஆர்டிகல் டீல்ஸ் த பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட்? குடியரசுத் தலைவரின் பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றி எந்த சரத்து கூறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எந்த சரத்து கூறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பாருங்கள், எது? ஆர்டிகல் 72. புரியுதா? 72 தான் அவங்களோட பார்டனிங் பவர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. 5 வழியில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 5 வழியில் அவரை மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 53 குடியரசுத் தலைவர் இருக்காரா? குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய இதுதான் 53 அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 66 என்ன சார் சொல்லும் அப்படின்னா ஆர்டிகல் 66 குடியரசுத் தலைவரோட எலெக்ஷன் தேர்தலை சொல்லும். என்ன சார் சொல்லும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட தேர்தல் எலெக்ஷன் அதை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 66. ஆப்ஷன் ஏல உள்ள 74 என்ன சார் சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் குழுவில் கொண்ட அமைச்சரவை குழு வந்து ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும். யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சரத்து ஆர்டிகல் 74. புரியுதா? ஆர்டிகல் 74 என்ன சொல்லுது அப்படின்னா பிரதமர் தலைமையில் ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும். அந்த குழுக்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் ஏல உள்ள ஆர்டிகல் 74. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். த சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை? மாநில பொதுப்பணியின் ஆணையக்குழு தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற சொல்லுவோம். புரியுதா? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறவர் யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், கவர்னர், ஒரு மாநிலத்தின் உள்ள ஆளுநர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுப்பணி அப்படிங்கிறத புரியுதா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோமா? புரியுதா? யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சின்னு சொல்லுவோம். யூபிஎஸ்சி எஸ்பிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் 315 தான் இது ரெண்டுத்தையுமே சொல்லும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இது. அவங்கள தான் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? ஆளுநர் அப்படிங்கிறவர். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் பி கிரியேட்டட் ஆர் அபாலிஷ்டு பை? மாநில சட்டமன்றத்தின் மேலவை நீக்கவோ அல்லது உருவாக்கவோ அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யாரிடம் உள்ளது? நீக்கவோ இல்லைனா உருவாக்கவோ யாரிடம் அதிகாரம் உள்ளது அப்படின்னா பாராளுமன்றம், பார்லிமெண்ட், அதுக்கு தான் அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகல் சார்? எம்எல்சி. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேலவை அப்படின்னா எம்எல்சி, கீழவைனா எம்எல்ஏ. புரியுதா? கீழவைனா எம்எல்ஏ, மேலவைனா எம்எல்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொஸ்டினில் எம்எல்சி அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. புரியுதா? எம்எல்சி. புரியுதா? எம்எல்சி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் எம்எல்சி. எம்எல்சியை உருவாக்கவும் நீக்கமோ அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னென்னா ஆர்டிகல் 169 கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் எம்எல்சி அப்படிங்கிற சொல்லக்கூடிய 169. தற்போது 6 மாநிலங்களில் இந்த சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டில் 1986 புரியுதா நவம்பர் 1 எம்ஜிஆர் பீரியட் காலகட்டத்தில் இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒழிச்சிருப்பாங்க. புரியுதா? தமிழ்நாட்டில் ஒழிச்சிருப்பாங்க. 1886 அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 1986 அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின். புரியுதா? இங்கிலீஷில் பார்க்காதவங்களும் இங்கிலீஷில் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. புரியுதா? பாருங்கள், தமிழ்லையும் பாருங்கள். பின்வருவனவற்றில் தவறானவை எவை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகளை விளக்குவன 14A அப்படின்னு சொல்லக்கூடியதா, சாரி 4A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூற்று சரியா? இதுவும் சரிதான். புரியுதா? 4A அப்படிங்கிறதுல தான் பார்ட் 4A அப்படிங்கிறது தான் ரஷ்யா அப்படிங்கிற நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். முன்னாள் சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஸ்வெரன்சிங் கமிட்டி தான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த கமிட்டி எத்தனை சார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 8 இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பண்ணாங்க? 8 இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா இப்போ தற்போது எத்தனை இருக்குது அப்படின்னா 11 இருக்குது. அப்போ ஸ்வெரன்சிங் கமிட்டி 8 தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பின்னால் 42வது சட்ட திருத்தம் 1976 மூலியமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேலும் ஒரு 2 வந்து ஆட் பண்ணி மொத்தம் 10 மாற்றிருப்பாங்க. கடைசியாக தான் ஒன்று வந்து கல்விக்காக அப்படி சேர்க்கப்பட்டு கடைசியாக 11வது கடமையாக அப்படிங்கிறத சேர்க்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள் குடிமக்களுக்கு மட்டுமே
வெளிநாட்டவருக்கு இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுவும் சரியானது தான். புரியுதா? இதுவும் சரியானது தான். ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஷிப் நாட் ஃபார் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். புரியுதா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் தான் 2 பேருக்கும் பொருந்தும். ஆனால் அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் பொருந்தும். புரியுதா? இதில் என்ன கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டினில், பின்வருவனவற்றில் தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சார் அப்படின்னா, மேற்கண்டவை எவையும் இல்லை. புரியுதா? எது? இவற்றில் எதுவும் இல்லை, எதுவுமே தப்பாக இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. புரியுதா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு, த ஃபியூச்சர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் டு ராஜ்யசபா வாஸ் டேக்கன் ஃப்ரம் விச் கான்ஸ்டியூஷன்? ராஜ்யசபா உறுப்பினர்களின் தேர்தல் நடைமுறை எந்த அரசியமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ராஜ்யசபாவுக்கு எலெக்ஷனுங்கிறது பார்த்தோம்னா, ராஜ்யசபாவுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா நாட்டில் இருந்தால் பெறப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பிரிட்டன்லேருந்து என்ன பண்ணியிருப்போம்? பாராளுமன்ற முறை எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? எடுத்திருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, யூஎஸ்ஏ, அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோமா? அமெரிக்கா. நெக்ஸ்ட் அமெரிக்கா பார்க்கலாம். அமெரிக்காவிலேருந்து என்னென்ன சார் எடுத்திருப்போம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத எடுத்திருப்போம். அந்த இடத்துல இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் ஃபஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்? முதலாவது பின்தங்கிய வர்க்க கமிஷன் தலைவர் யார்? புரியுதா? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்காக ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. யார் தலைமையில் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. புரியுதா? யார்? காக்கா கலேல்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா கலேல்கர் கமிட்டி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 1953 போடப்பட்டு 1955 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. 53 போடப்பட்டு 55 ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2வது கமிஷன், செகண்ட் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு சொன்னால் 1979 போடப்பட்டிருக்கோம். பிபி மண்டல்னு சொல்லுவாங்க. பிபி மண்டல் கமிஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பட்டேல் இருக்காரே, பட்டேல் முதுபெரும் தலைவர், கிராண்ட் ஓல்டு மேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவருக்கு தான் ஒற்றுமையின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற சொல்கிறோம். இவருக்காக தான் என்னென்னா, அந்த நாளை, இவரோட பிறந்த நாளை தான் என்ன பண்ணுவோம், அக்டோபர் 31 என்ன பண்ணுவோம், ஒற்றுமை நாளாக கொண்டாடிடுவோம். புரியுதா? ஒற்றுமை நாளாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொண்டாடிக்கிட்டு இப்போ வரைக்கும் வரோம். ஓகேவா? சரி, பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர்டிகல் 360 ஸ்பீக் அபவுட்ஸ். ஷரத்து 360 என எதை குறித்து பேசுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 360 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக கேட்கக்கூடியது என்ன சார் அப்படின்னா, 352 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிற சொல்லலாம். இப்படிதான் மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 356 தேசிய நெருக்கடி, இப்படிதான் நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். நமக்கு 360 தான் கேட்டிருக்காங்க. இப்படிதான் 360 என்ன சார் அப்படின்னா, நிதி நெருக்கடி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, ஆப்ஷன் சியில் உள்ளது தான், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 360 புரியுதா? 352 அதிகமாக எங்கே போடப்பட்டிருக்கும், 9 முறை போடப்பட்டிருக்கும். பஞ்சாப் அண்டு கேரளா பகுதியில் அதிகமாக போடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு 356 எங்கே சார் அப்படின்னா 3 தடவை போடப்பட்டிருக்கும். புரியுதா? 1962 ஒரு தடவை போட்டிருப்பாங்க, 1971 ஒரு டைம் போட்டிருப்பாங்க, 1975 ஒன்று போட்டிருப்பாங்க. இந்தியா சைனா வார் நடக்கும், இந்தியா பங்களாதேஷ் வார் நடக்கும். 1965 உள்நாட்டு இதுங்கிறதுக்காக போடப்பட்டிருக்கும். புரியுதா? அதற்காக போடப்பட்டிருக்கும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சியில் உள்ளது தான். ஓகேவா? 15 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.